வணக்கம். லாஸ்ட் கிளாஸ்ல டென்சஸோட அவுட்லைன் பார்த்தோம். இன்னைக்கு வந்து பிரசன்ட் டென்ஸ்ல சிம்பிள் பிரசன்ட்டும் பிரசன்ட் கண்டினியூஸையும் நம்ம டீட்டெயிலா பார்த்துடலாம். சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் அப்படின்னா என்ன? நிகழ்காலம். இப்ப என்ன வேலை செய்யறோமோ அதுதான் என்னன்னு சொல்றோம். சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் அப்படின்னு சொல்றோம். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ? யூ லிசன். நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? ஐ டீச். இது வந்து என்னதுதான்? சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ். வேற எதுக்கெல்லாம் சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஹேபிட்ஸ், ரொட்டீன். நம்ம டெய்லி வழக்கமா செய்யக்கூடிய வேலைகளுக்கு சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து ஜெனரல் ட்ரூத், அறிவியல் உண்மைகள்னு சொல்லுவோம் இல்லையா? தண்ணி வந்து 100 டிகிரியில கொதிக்குது. அடுத்தது பூமி வந்து சூரியனை சுற்றுது. இது எல்லாமே என்னதுதான்? அறிவியல் உண்மைகள், ஜெனரல் ட்ரூத். இதுக்கும் நம்ம சிம்பிள் பிரசன்ட் தான் யூஸ் பண்ணணும். ரிப்பீட்டட் ஆக்ஷன், எவ்ரிடே, டெய்லி, நெவர், ஆஃபன், இந்த மாதிரிலாம் சொல்றோம் இல்லையா? அதுக்கும் சிம்பிள் பிரசன்ட் தான் யூஸ் பண்ணணும். ஃபிக்ஸ்டு ஷெட்யூல், நம்ம வந்து ஒரு ஷெட்யூல் போட்டு வச்சிருப்போம். ஒவ்வொரு சண்டேயும் நான் கோயிலுக்கு போவேன் அப்படின்னா எவ்ரி சண்டே ஐ கோ டு டெம்பிள். இது ஃபிக்ஸ்டு ஷெட்யூல்டு. இதுக்கும் சிம்பிள் பிரசன்ட் தான் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? இதோட ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னா ஒரு சப்ஜெக்ட் வரணும். B1 பேஸ் verb, verb in present tense. ஐன்றது என்னது? சப்ஜெக்ட். டீச் அப்படின்றது என்னது? verb. ஓகேங்களா? இந்த he she itக்கு என்ன வரணும்? S அல்லது es வரணும். என்ன verb வரணும்? S verb வரணும். ஓகேங்களா? eatனா eatsன்னு வரும். teachனா teachers. He teachesன்னு வரணும். ஓகேங்களா? he teachன்னு வரக்கூடாது. ஓகேங்களா? எக்ஸாம்பிள் பார்த்துருவோமா? ஐ பிளே கிரிக்கெட் எவ்ரிடே. நான் டெய்லி என்ன பண்ணுவேன்னா கிரிக்கெட் விளையாடுவேன். இதுக்கு வந்து வேற ஏதாவது டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். பாஸ்டா இல்லாட்டா நாளைக்கு விளையாடுனா ஃபியூச்சரா யூஸ் பண்ணுவோம். டெய்லி கிரிக்கெட் எவ்ரிடே, டெய்லி தினந்தோறும் விளையாடுவேன் அப்படின்னா அதுக்கு எதுதான் யூஸ் பண்றோம்? சிம்பிள் பிரசன்ட் தான் யூஸ் பண்ணணும். ஷீ கோஸ் டு ஸ்கூல் பை பஸ் எவ்ரிடே. டெய்லி எல்லா நாளும் பஸ்ல தான் என்ன பண்ணுவா? ஸ்கூலுக்கு போவா. ஓகேங்களா? வாட்டர் பாய்ல்ஸ் அட் 100 டிகிரி. வாட்டர் வந்து 100 டிகிரியில தான் கொதிக்கும். இது வந்து என்னது? ஜெனரல் ட்ரூத். இதுக்கும் சிம்பிள் பிரசன்ட் தான் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சிம்பிள் பிரசன்ட் ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய கீவேர்ட்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். ஆல்வேஸ் அப்படின்னா என்ன? எப்பொழுதும். யூஸ்வலினா பொதுவா. ஆஃபன்னா அடிக்கடி. சம்டைம்னா சில நேரம். எவ்ரிடே, எவ்ரி வீக், எவ்ரி மந்த், ஒவ்வொரு மாதமும், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வாரமும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இதுக்கு எல்லாமே என்னதான் பண்ணணும்? சிம்பிள் பிரசன்ட் தான் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி ரேர்லி, நெவர், இதுக்கும் சிம்பிள் பிரசன்ட் தான் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? இதை வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவீங்க அப்படின்னா அது வந்து ஹேபிச்சுவல் ரிப்பீட்டட் ஆக்ஷனா இருக்கான்னு பாருங்க. யூனிவர்சல் ஃபேக்ட் எதா இருக்கான்னு பாருங்க. டைம் டேபிள், ஷெட்யூல்டு. ஷெட்யூல் என்ன? ஆல்வேஸ், நான் எப்பொழுதும். அது என்னது? டைம் டேபிள். ஓகேங்களா? ஷெட்யூல் போட்டு வச்சிருப்பாங்க. எப்பொழுதும் நான் இதை தான் செய்வேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் எவ்ரிடே, ஒவ்வொரு நாளும் நான் இந்த ஒர்க்கை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? எவ்ரிடே ஐ டூ யோகா. அது வந்து நம்ம வந்து ஒவ்வொரு நாளுக்கும் என்ன ஆகுது? நேற்று செய்ததுக்கு வந்து பாஸ்டும் இனிமேல் செய்யறதுக்கு ஃபியூச்சரும் வராது. ஃபிக்ஸ்டு ஷெட்யூல் போட்டுட்டீங்க அப்படின்னா அது சிம்பிள் பிரசன்ட் தான். ஓகேங்களா? அப்போ கீவேர்ட்ஸ் பார்த்தாச்சா? கூட ஒர்க் அப்படி பாஸ் பண்ணி வேணா பார்த்துக்குங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பேஜ். கீவேர்ட்ஸை வச்சு நம்ம வந்து சிம்பிள் பிரசன்ட் சென்டென்சஸ் பார்த்துருவோம். ஆல்வேஸ், ஷி ஆல்வேஸ் வேக்ஸ் அப் ஏர்லி. எப்பவுமே என்ன பண்ணுவா? சீக்கிரமாவே எந்திரிச்சிருவா. யூஸ்வலி அப்படின்னா பொதுவான அர்த்தம். ஐ யூஸ்வலி ஸ்டடி அட் நைட். நான் பொதுவா நைட் தான் படிப்பேன். ஆஃபன் அப்படின்னா என்ன? அடிக்கடி. தே ஆஃபன் விசிட் தேர் கிராண்ட் பேரண்ட்ஸ். அவங்க அடிக்கடி கிராண்ட் பேரண்ட்ஸை மீட் பண்ணுவாங்க. ஆஃபன் என்னதான் வரும்? ஆஃபன்னா அடிக்கடி. இது வந்து ஷெட்யூல். இப்போ இதுக்கு என்னதான் வரணும்? சிம்பிள் பிரசன்ட் தான் வரணும். சம்டைம்ஸ், he sometimes plays chess. அவள் சில நேரம் என்ன பண்ணுவா? செஸ் வந்து விளையாடுவா. எவ்ரிடே, we go for a walk everyday. நாங்க டெய்லி என்ன பண்ணுவோம்? வாக் போவோம். எவ்ரி வீக், my father travels every week. என்னோட அப்பா ஒவ்வொரு வாரமும் டிராவல் பண்ணுவாங்க. ரேர்லி அப்படின்னா ரொம்ப அரிதாக அப்படின்னு அர்த்தம். she rarely eats junk food. ஓகேங்க? நெவர்னா என்ன? ஒரு போதும்னு அர்த்தம். ரவி நெவர் டெல் லைஸ். அவன் ஒரு போதும் பொய் சொல்ல மாட்டான். இது என்னதுலாம் வரணும்? சிம்பிள் பிரசன்ட்ஸ்லாம் வரணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்துருவோமா? நெக்ஸ்ட் பிரசன்ட் கண்டினியூஸ். ஒரு வேலையை தொடர்ந்து நம்ம இப்போ செய்துட்டு இருக்கோம் அப்படின்னா அது பிரசன்ட் கண்டினியூஸ். ஓகேங்களா? இப்போ ஆக்ஷன் ஹேப்பனிங் நவ். இப்போ வந்து அந்த வேலை நடந்துட்டு இருக்கு அப்படின்னா அது பிரசன்ட் கண்டினியூஸ். டெம்பரவரி ஆக்டிவிட்டிஸ், சேஞ்சிங் சிச்சுவேஷன், பிளான்டு நியர் ஃபியூச்சர். இப்போ உங்கள்கிட்ட கேட்பாங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்? ஐ ஆம் ப்ரிப்பேரிங் எக்ஸாம் சொல்லுவேன். நியர் ஃபியூச்சர். ஓகேங்களா? இப்போ நியர் ஃபியூச்சருக்கு எதை தான் யூஸ் பண்றோம்? இந்த சிம்பிள் பிரசன்ட் கண்டினியூஸ் தான் நம்ம யூஸ் பண்றோம். இதோட ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னா சப்ஜெக்ட் ஆம், இஸ், ஆர். இந்த ஆம் எதுக்கு வரும் அப்படின்னா ஐக்கு மட்டும்தான் வரணும். இஸ் வந்து he she it சிங்குலர் நவுனுக்கு வரும். ஆர் வந்து எதுக்கு வரும்னா
யூவி தேக்கு வரும், plural nounக்கு ஆர் வரணும், verb plus ing. இப்போ I am reading a book now. இப்போ நான் புக்கு படித்து கொண்டு இருக்கிறேன். இப்பொழுது புக்கு படித்து கொண்டு இருக்கிறேன். இது என்ன டென்ஸ்? present continuous. நெக்ஸ்ட் they are playing football. அவங்க இப்போ ஃபுட்பால் வந்து விளையாடி கொண்டு இருக்கிறார்கள். இது வந்து என்னது? temporary activities. ஓகேங்களா? she is preparing for the exam. அதாவது near future. அவ எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு இருக்கிறாள், தயார் பண்ணி கொண்டு இருக்கிறாள் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? present continuous எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்? இப்போ ஒரு ஆக்ஷன் நடந்ததுன்னா present continuous யூஸ் பண்ணுவோம். temporary activities, planned near future ஆக்ஷனுக்கும் present continuous தான் யூஸ் பண்ணணும். அதோட ஸ்ட்ரக்சர் தெரியுதுங்களா? ஓகே, நெக்ஸ்ட் இதோட கீவேர்ட்ஸ்லாம் எது அப்படின்னா now, right now, at the moment, currently, today, listen. இதை வச்சு சென்டென்ஸ் பின்னாடி பார்க்கலாம். ஓகேங்களா? சரி, இதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவீங்க அப்படின்னா am, is, are, verb plus ing வந்திருக்கணும். now, currently, at the moment அந்த கீவேர்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதை ஒட்டி வந்திருந்தது அப்படின்னா அது present continuous தான். நம்ம ஏற்கனவே கீவேர்ட்ஸ் பார்த்தோம் இல்லையா, அதை வச்சு சென்டென்ஸ் பார்த்துடலாம். now, I am doing my homework now. ஓகேங்களா? அப்போ now வந்ததுன்னா அது என்ன டென்ஸ் தான்? present continuous. right now, they are playing right now. at the moment, இப்போ நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் இந்த நேரத்துல? she is talking on the phone at the moment. I am talking on the phone at the moment. currently, the students are currently writing the exam. currently, now I am teaching grammar. ஓகேங்களா? today he is working from home today. look, the baby is smiling. listen, someone is singing outside. ஓகேங்களா? next, சிம்பிள் ப்ரெசன்ட்ஸுக்கும் ப்ரெசன்ட் கண்டினியூஸுக்கும் டிஃபரன்ஸ் பார்த்துரும். ஹேபிட், ரொட்டீன்ஸ் இருந்ததுன்னா அது சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ். ஆக்ஷன் ஹேப்பனிங் நவ் அப்படின்னா அது என்னது? ப்ரெசன்ட் கண்டினியூஸ். ஐ ஸ்டடி டெய்லின்னு வந்தோன்னா அது சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ். ஐ ஆம் ஸ்டடியிங் நவ், நான் இப்போ படித்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னா அது வந்து என்னது? present continuous. இதுல வந்து என்ன பண்ணுவோம்? சிம்பிள் ப்ரெசன்டென்ஸுக்கு பேஸ் வேர்ப் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். present continuousக்கு auxiliary verb plus ing. ஓகேங்களா? auxiliary verb என்னதெல்லாம் வரும்? am, is, are வரணும், verb plus ing வரணும். ஓகேங்களா? இதை பார்த்தோன்னே நீங்க சொல்லிடுவீங்க, ஆன்சர் கடகடன்னு சொல்லிடுவீங்க. ரவி dash to the gym every morning. every morning இருக்குதா? இப்போ எது வரணும்? is going வருமா, goes வருமா, going வருமா, go வருமா? ரவி வந்து என்னது? தேர்ட் பர்சன் சிங்குலர். அப்போ ரவி goes to the gym every morning. every morningனா என்னது? ஒவ்வொரு நாளும் போவான். அப்ப என்ன வரணும்? சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ் தான் வரணும். கோ வராது, அது உங்களுக்கு தெரியும். ஏன்னா தேர்ட் பர்சன் சிங்குலருக்கு எஸ் அல்லது இஎஸ் வரணும். இஸ் கோயிங்ன்ற என்னது? நமக்கு ப்ரெசன்ட் கண்டினியூஸ். எவ்ரி மார்னிங் அப்படின்றதுக்கு என்னது? சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ். அப்ப ரவி கோஸ் டு த ஜிம் எவ்ரி மார்னிங் வரும். லிசன், த பேர்ட்ஸ் டேஷ் அவுட் சைட். த பேர்ட்ஸ் ஆர் சிங்கிங் அவுட் சைட் வரும். கவனி, அந்த பேர்ட்ஸ் எல்லாம் கவனி அப்படின்னா என்னது? அது present continuous தான். கவனிச்சு பாரு அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது present continuous. ஓகேங்களா? listen, the birds are singing outside. my father dash tea every morning. is drinking வருமா, drinks வருமா, drank வருமா? என்னோட அப்பா டெய்லி எல்லா ஈவினிங்கும் டீ குடிப்பாங்க. அப்போ ரொட்டீன். ஓகேங்களா? அப்ப என்னதான் வரணும்? சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ் தான் வரணும். இது வந்து என்னது? இஸ் ட்ரிங்கிங் அப்படின்றது கண்டினியூஸ். ட்ரிங்க் அப்படின்னு மை ஃபாதர்ன்றது என்னது? தேர்ட் பர்சன் சிங்குலர். தேர்ட் பர்சன் சிங்குலருக்கு ட்ரிங்க் வரக்கூடாது, ட்ரிங்க்ஸ் தான் வரணும். ஓகேங்களா? ட்ராங்க் அப்படின்றது பாஸ்ட் டென்ஸ். தே டேஷ் ஃபார் த காம்படிஷன் அட் த மூமெண்ட். இப்ப காம்படிஷனுக்கு அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ப்ராக்டிசஸா ஆர் ப்ராக்டிஸ்டா அட் த மூமெண்ட். இந்த நேரத்துல அவங்க வந்து காம்படிஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப என்னது? கண்டினியூஸ். அப்ப என்ன வரும் இதுல? ப்ராக்டிஸ் அப்படின்றது சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ். ப்ராக்டிசஸ் அப்படின்றது தேன் இருக்கு இல்லையா, ப்ராக்டிசஸ் எதுக்கு தான் வரும்? தேர்ட் பர்சன் சிங்குலர் தான் வரும். அட் த மூமெண்ட் அப்படின்றது present continuous. அப்ப ஆர் ப்ராக்டிசிங் வரும். ப்ராக்டிஸ்ட் எதுக்கு வரும் அப்படின்னா பாஸ்ட் டென்ஸ்க்கு தான் வரணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்துருவோம். ஸ்பாட் த கரெக்ட் சென்டென்சஸ். இது கொடுத்துருக்க சென்டென்ஸ்ல எந்த சென்டென்ஸ் கரெக்ட் அப்படின்னு பார்க்கணும். ஷீ ரீட் எ நாவல் நவ். ரீட், ஷீன் வந்தா தேர்ட் பர்சன் சிங்குலர் தான் வரணும். நவ் வந்திருக்கிறதுனால இது கண்டினியூஸ்ல தான் வரணும். அப்ப இது வந்து என்னது? ராங். நெக்ஸ்ட், ஷீ இஸ் ரீடிங் எ நாவல் நவ். இப்போ நவ்ன்னு இருக்கு, இஸ் ரீடிங் இருக்கு. அப்ப இது என்னதுதான்? ப்ரெசன்ட் கண்டினியூஸ் தான். அப்ப இது கரெக்டான சென்டென்ஸ் தான். ஷீ ரீடிங் இருக்கு, ஐஎன்ஜி வந்ததுன்னா என்ன வரணும்? அங்க ஆக்சிலரி வேர்ப் வரணும். அப்ப இதுவும் என்னதுதான்? ராங். ஷீ ரீட்ஸ் எ நாவல். ஷீ ரீட்ஸ் எ நாவல் அப்படின்னா கரெக்ட். நவ் அப்படின்ற வந்திருக்கு இல்லையா, நவ்னு வந்தாவே என்னதான் வரணும்? ப்ரெசன்ட் கண்டினியூஸ் தான் வரணும்.
அப்ப இந்த சென்டென்ஸும் தப்பு. அப்ப எது கரெக்ட்? she is reading a novel now. spot the error ஒன்னு பாத்துருவோம். ஓகேங்களா? I am usually waking up at 6 a.m. நான் யூஸ்வலா 6 மணிக்கு எந்திரிச்சிருவேன். I am usually waking up வரலாமா? வரக்கூடாது. அப்ப என்ன வரணும்? I am usually wake up at 6 a.m. அப்படின்னு தான் வரணும். ஓகேங்களா? இது வரைக்கும் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இன்னும் நிதானமா நிறைய எக்ஸாம்பிளோட உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா தயவு செய்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஏன்னா நீங்க லென்த் இருக்கு வீடியோ அப்படின்னா பார்க்க மாட்டீங்க. அதனாலதான் கடகடன்ட்டு போயிட்டு இருக்கேன். வேணும் நாங்க நிதானமா பார்ப்போம் அப்படின்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. புதுசா இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார்